ஹாய் மக்களே, அமேசான்ல நம்ம எல்லாருமே அடிக்கடிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கும், எப்போ இது நம்ம கைக்கு வரும் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அமேசான் வந்து உங்க ப்ராடக்ட் நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் அப்புறம் நமக்கு எவ்வளவு கோவம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த பொருள் மாறணும்ன்றதுக்காக நம்ம எத்தனை நாள் வெயிட் பண்ணிருப்போம். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தாங்க மும்பைல ஒரு உமனுக்கு நடந்திருக்கு. அவங்க பிரதருக்கு ராக்கி ஆர்டர் பண்ணிருக்காங்க 100 rupees கொடுத்து. ஆனா அந்த ராக்கி ப்ராப்பர் டைம்ல டெலிவரியும் ஆகலங்க. டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அது கேன்சல் ஆகி உங்களுக்கு ரீஃபண்டும் வந்திருக்கு. இதனால மன உளைச்சல் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அமேசான் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. சோ அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி கன்சூமர் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. கோர்ட் எல்லா சைடுமே அனலைசிஸ் பண்ணி ஜட்மெண்ட்டும் இவங்களுக்கு ஃபேவரா பாஸ் பண்ணிருக்காங்க. என்ன பாஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 40,000 ரூபாய் வரைக்கும் காம்பன்சேஷனா கொடுத்திருக்காங்க. 30,000 rupees பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காம்பன்சேஷனா கிடைச்சிருக்கு. பேலன்ஸ் 10,000 இவங்களுக்கு லீகல் காஸ்டாவும் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸை பத்தி நான் சொல்லும் போதுதான் உங்க எல்லாருக்கும் தோணும், அட நமக்கும் நிறைய பொருள் இந்த மாதிரிலாம் கேன்சல் ஆயிருக்கு, நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணல அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படின்னா இந்த மாதிரி சில லீகல் ரெமெடிஸும் இருக்குன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.